நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டேன். குங்குமத்தை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ரத்தத்தால வச்சிருக்க. அப்ப நான் கூப்பிட்டது சரிதானே? பார்வதி, ருத்ர பிரதாப், ராணாவத். ஹன்னி, இங்க பாருங்க. உங்க கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு மொத்த கடையையும் நான் காலி பண்ணிட்டேன். எப்படி? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நான் பார்த்து பார்த்து வாங்கினேன். பாக்குறீங்களா? அண்ணி, அண்ணா நெத்தியிலே போட்டு வச்சிட்டாரா? இத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னது? ஆமா, உங்க நெத்தியில குங்குமம் இருக்கே, அது உங்களுக்கு தெரியலையா? நான் இதை நேத்து ராத்திரி தண்ணி வச்சு தொடச்சிட்டேனே. நெத்தில இருக்கிற குங்குமத்தை அழிக்க கூடாது. அக்கா, இது ஒண்ணும் குங்குமம் கிடையாது, ரத்தம்க்கா. ரத்தமா? எப்படி ரத்தம் வந்துச்சு? அப்படி என்ன பண்ணீங்க? ஓஹோ சுனிதா, அமைதியாரு ஒண்ணும் இல்ல. நீ டீ எடுத்துக்கோ ஆறிட போது. ஏதோ ஒண்ணு பார்வதி, ரத்தமோ குங்குமமோ அதை மட்டும் அழிச்சிடாதே. அது கடவுளே பார்த்து உனக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. நானும் அதுக்காக தான் ஆசைப்படுறேன். நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். என் தங்கச்சி எப்பவும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, சீக்கிரமா தயாராகி கீழே வா. உனக்கு மருதாணி சடங்கு நடக்கணும். மருதாணி? ஆமா ஆமா, மருதாணியே தான். அப்புறம் உங்க கையில மருதாணியால பேரை எழுத போறாங்க. யார் பேர் சொல்லுங்க? சரி, ஒரு விஷயத்த சொல்லுமா. நீ உன்னோட கையில ருத்ராவோட பேரை முழுசா எழுதுவியா, இல்ல ரோனு எழுத்த மட்டும் போட்டுட்டு விட்டுருவியா? எங்க கலாச்சாரப்படி நாங்க கையில முழு பேரையும் எழுதிடுவோம். ஆனா நீ ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த பொண்ணு இல்லையா? ஜெய்ப்பூர்ல என்ன பழக்கம்னு எனக்கு தெரியாதுமா. அது சரி, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ என்ன தினமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? முதல் தடவையா கல்யாணம் படிக்க போறல்ல? சரி விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மாடி பார்வதி, உனக்கு ஏதாவது வேணுமா? மைத்திலி, அவ அப்பவே தாலு ரொட்டியும் வேணும்னு சொன்னா. பண்ணி கொடு. ரொட்டியா? என்ன நீ தினமும் தானே பராத்தா சாப்பிடுறா, இன்னைக்குமா சாப்பிடணும்? போ. சரிங்க அத்தை. இங்க பாருங்க, மெஹந்தி போடுறவங்க வந்தோடனே சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. என்ன? நீங்க 24 மணி நேரமும் டியூட்டில இருக்கணும். ஓகே சார். என்னப்பா ருத்ரா, நீ மட்டும் யூனிஃபார்ம் போடாம நிக்கிற? இவங்கெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? நான் தான் இவங்களை வர சொன்னேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பாதுகாப்பா இவங்க இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் பண்ணு. எப்படி இருந்தாலும் என் பேச்ச கேட்க போறது இல்ல. குடிக்க டீ கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சுனிதா, எங்க இருக்க சுனிதா? இது வந்துட்டேம்மா. உன் அண்ணன் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடு.
போமா, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் என்ன இங்க உனக்கு கதையா சொல்லிட்டு இருக்கேன் சுனிதா? ஆ, போ, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். இப்ப கொண்டு வந்துருவா. இவங்கெல்லாம் உன் பேச்சு மட்டும் தான் கேட்பாங்களா இல்ல என் பேச்சே கேட்பாங்களா? இவங்க சொல்றபடியோ இல்ல நீங்க சொல்றபடியோ நடக்காது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் இவங்க செய்வாங்க. மை காட் சார், தேல் மாதிரி இருக்காங்க. தேள் இல்ல ஆனந்த், அவங்க ஒரு குள்ள நரி. ரொம்ப ஆபத்தானவங்க. அண்ணி அண்ணி அண்ணி, அந்த பையனை பாத்தீங்களா? அழகா இருக்கால. நான் சொல்லுவேன்ல என்னோட ராஜகுமாரன்னு, அப்படியே என் கனவு கண்ண மாதிரியே இருக்கான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, யூனிஃபார்ம்ல கூட அவன் அழகா தான் இருக்கான். அதுக்காக பஸ் கண்டக்டரோ இல்ல செக்யூரிட்டியோ நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னோட வருங்கால புருஷன் ஒரு பிஎஸ்டி ஆபீசரா இருப்பான். அவரை பார்த்த உடனே நான் அசந்து போயிட்டேன். ஆனந்தன் வந்திருக்காரு. ஆனந்தா? அவர் பேர் ஆனந்தா. பேர் கூட அவர் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. சுனிதா ஆனந்த். இல்ல, ஆனந்த் சுனிதா. நல்லா இருக்குல்ல? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, உன்னை டீ போட்டு கொண்டு போய் கொடுக்க சொன்னேன்ல, போ. நீ இப்பவே எடுத்துட்டு போறமா? நீ உட்கார சுனிதா, நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறேன். எங்கிருந்தோ இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீடு முழுக்க நிக்க வச்சுட்டான். இப்படி இருக்கும்போது இந்த பார்வதியை எப்படி ஜமீன்தார்கிட்ட ஒப்படைக்கிறது? பார்வதி, சுனிதாவை தானே டீ போட்டு அத்தை கொண்டு வர சொன்னாங்க. நீ ஏன் வந்த? பரவாயில்ல, நானே போடுறேன்க்கா. எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, அதை மறக்க தான் இங்க வந்தேன். என்னாச்சு? ஏதாவது? அம்மா மைதிலி, அத்தை இங்க கொஞ்சம் வா. வந்து. நீங்க போங்கக்கா, நான் ரொட்டி செஞ்சு வச்சிடுறேன். சரி. சரி, ஒரு விஷயத்த சொல்லுமா. நீ உன்னோட கையில ருத்ராவோட பேரை முழுசா எழுதுவியா இல்ல ரோனு எழுத்த மட்டும் போட்டுட்டு விட்டுருவியா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட கையில என்ன எழுத போற? ருத்ரானா இல்ல ராட்சசன்னா? கிச்சன்ல உனக்கு என்ன வேலை? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. என்ன சொல்ல வரேன்னா, டீ ஏற்கனவே கொதிச்சிடுச்சு, அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, மறுபடியும் நீ சுமங்கலி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு நல்லா யோசி. பேப்பர்ல கையெழுத்து போடுறியா இல்ல என்னோட பேரை
உன் கையில எழுத போறியா? நீ அந்த முடிவெடுத்தா உன்னோட வாழ்க்கை முழுக்கவும் ராட்சசனோட இருக்கணும். அதனால யோசிச்சு முடிவெடு. பேப்பரை கொண்டு வரவா? நீ என்ன பண்ணாலும் நான் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன். அதே மாதிரி நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மருதனையில உன் பேர் எழுதி கையில வச்சுக்க மாட்டேன். எப்படி? என்ன பண்ணுவ? உனக்கு வேற வழியே இல்ல பாரு. நீதான் தோக்க போற. இந்த போராட்டம் உனக்கும் அப்புறம் எனக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன். தோக்க போறது நீதான். வேற வழியே இல்ல பாரு. நீதான் தோக்க போற. என்ன பண்ணிட்டு இருக்க? விடு, என் கையை விடு. விடு, என் கையை விடு. உனக்கு என்ன பைத்தியமா? கையை இப்படி எரிச்சுக்கிட்டீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? போராட்டம் நம்ம 2 பேருக்கு நடுவுல தானே சொன்ன. நான் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. தோக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு இப்ப வர வழியே இல்லை. இந்த தடவை தோத்து போயிடுவணும்னு பயமா இருக்கு. நீ ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். என் கையில மரத்தனியை வைக்க முடியாது. உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க வா. கையை விடு. கையை நடு. அசையாம நில்ல. என்ன எரியுதா? முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அப்படி நினைக்கல. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கல்யாணங்கிற ஒரு பவித்திரமான சடங்க நீங்க தான் அதை விளையாட்டாக்கி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் அன்னைக்கு போராட்டத்துல உயிர் விட்டாங்களே, அவங்க வாழ்க்கையெல்லாம் விளையாட்டா? நான் தான் சொன்னல, தங்களோட உயிரை தியாகம் செஞ்ச அவங்களுக்கு மரியாதை கிடைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மாடி பார்வதி, என்னாச்சு கையில? எப்படி கையெல்லாம் இப்படி ஆச்சு? எல்லாம் இவளோட முட்டாள்தனத்தால தான் நடந்துச்சு. அவர் சொல்றது சரிதான் பார்வதி. இப்படி கை சுடுற அளவுக்கு நீ என்னதான் யோசிச்சுட்டு இருந்த? சரி நீ வா, நான் ஏதாவது மருந்து போட்டு விடுறேன்.
வா பார்வதி. அட கடவுளே, கை இவ்ளோ வெந்து போயிருக்கு. இப்படி இருக்கும்போது கையில எப்படி மருதாணி போடுறது? கொஞ்சம் கவனமா வேலை செய்ய மாட்டியா பார்வதி? என்ன கை எரிஞ்சிருச்சா? ஐயோ, இப்ப என்னடி பண்ணீங்க? இங்க பாருங்கம்மா, சகுனமே சரியில்லை. அப்படின்னா இந்த மகாராணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்னிய வலம் வரத்துக்கு சுத்தமா பிடிக்கல பொழுது. அக்னிய எப்பவும் பகச்சுக்காதமா, இல்லனா இப்படிதான் ஏதாவது ஒரு முடிவுல கொண்டு வந்து விட்டுடும். அதோட ருத்ராவோட பேரை உன் கையில எழுதுறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எழுதிதானே ஆகணும். ஏன்னா ஆண்டவன் உன் தலையில அவன் பேரை தானே எழுதியிருக்கான். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை செஞ்சுதானே ஆகணும். என் கூட வா பார்வதி, நான் உனக்கு கையில மருந்து போட்டு ஒரு விடுறேன். நிமிஷம். சடங்கு இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? கண்டிப்பா என்னோட பேரை இவ கையில எழுதிதான் ஆகணும். ஆனா அண்ணா, அண்ணி கையில காயப்பட்டிருக்கு, எப்படி மருதாணி வைப்பீங்க? என்ன பலிக்குதா? இப்ப இவளுக்கு மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு. உனக்கும் குளிர்ச்சியா இருக்குல்ல? இல்ல இப்பவும் உன் கை எரியுதா? கையை கொடுப்பாரோ? இங்க பாரு, நீ எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறியோ, எவ்வளவு அடம் பிடிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் பிரச்சனை வரும். அதனால பொறுமையா மெஹந்தியை போட்டுக்கிட்டாதான் நல்லது. இத பார் பார்வதி, ருத்ரா ரொம்ப சரியா சொல்றாரு. கொஞ்சம் மருதாணி போட்டுக்க.